ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஐயங்கார் ஸ்டைல் ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தாம்பாளத்தில் 1 கிலோ கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துட்டுருக்கேன். இந்த 1 கிலோ கடலை மாவு, அதாவது ஓமப்பொடிக்கு என்ன கணக்குனா 3 டம்ளர் கடலை மாவுனா 1 டம்ளர் அரிசி மாவு. இந்த பாருங்க, அப்போ 6 டம்ளர் கடலை மாவுக்கு நான் 2 டம்ளர் அரிசி மாவு சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுருந்துடலாம். இதே ரிப்பன் பக்கோடாவாக இருந்ததுன்னா 2 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு, ஓமப்பொடிங்கிறதுனால 3 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு. இப்போ நல்லா கலந்து விட்டுன்ட்டு நாம் ஒவ்வொன்றா என்னென்ன கலக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுக்கு தேவையான சால்ட், உப்பு. நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மஞ்சள் பொடி சேர்த்தோம்னா நல்லா கலராக இருக்குங்கிறனால மஞ்சள் பொடி போடுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா போட்டுங்கோ, இல்லைன்னா போட வேண்டாம். ஓமத்தை வெறும் சட்டியில் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி அதை ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓம ஜலத்தை இதோடு சேர்த்துடுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓம வாசனை, உப்பு இதை வச்சுட்டே நம்ம ஜலத்தை விட்டு பிசைஞ்சு ஓமப்பொடி புழியலாம். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுதுங்கிறதுனால கொஞ்சமாக காரப்பொடி சேர்க்குறேன். இல்லை உங்களுக்கு காரப்பொடி வேணாம், இந்த ஓம வாசனை உப்பே போகிறோன்னா நீங்கள் அப்படியே கூட ஓமப்பொடி பண்ணலாம். நான் எனக்கு கொஞ்சம் காரம் வேண்டி இருக்குங்கிறதுனால காரப்பொடி சேர்க்குறேன். இதை இப்போ நல்லா கலந்துட்டு ஜலம் விட்டு பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துடலாம். இதை பாருங்க, உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, ஓம ஜலம் எல்லாம் தண்ணியை விட்டு நல்லா இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இதே தேங்குழல் முறுக்கு புழியறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவை தண்ணியில் விட்டு பிசைஞ்சு புழியணும், இல்லைன்னா செவந்து போயிடும். ஓமப்பொடிக்கு அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் மொத்தமாகவே ஜலம் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருக்கு. அதுலேருந்து ஒரு 2 கரண்டி எண்ணெய் இதில் விடுறேன், சூடான எண்ணெய். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்கும்னு. இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், எண்ணெயை விட்டு பிசைஞ்சாச்சு. இதுதான் ஓமப்பொடி புழியறாச்சு. சில பேர் இரும்பு கைப்பிடி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும், கை வலிக்கும். அதனால் மரப்பொடி வச்சுட்டுருக்கேன். 6 ஓட்டை போட்டது இருக்குது. இதில் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டின்னுட்டு புழிய வேண்டியதுதான். மரப்பொடினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு. வாங்க இப்போ எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிடுத்து. இதை இப்போ புழிஞ்சிடலாம். அடுப்பை தீயை சிம்மிலே வச்சுருந்தோ, மீடியம் ஃப்ளேம்லேயே. இதை பாருங்க, ஓசை அடங்கிடுத்து. நாம் இதை எடுத்துடலாம். கொஞ்சம் கூட கலர் செவக்காமல் எப்படி மஞ்சள் மசைல்னு வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி மீதி ஓமப்பொடி நாமும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்க, நம்மளுடைய டேஸ்டி அண்டு கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடியாக எடுத்து நான் சொல்கிற மெத்தட் படி பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.